ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் காஃபி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பட்டர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும், ரொம்பவும் காரஞ்சாரமாக எம்மியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 ரெடிமேட் மசாலா தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக டொமேட்டோ கிச்சப் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு முழு கோழியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் மசாலாலாம் ஊற வைக்கும் போது நல்லா ஊறும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நடுவில்லாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ மசாலாவை தண்ணியில் ஊற்றி பிசையாமல் எண்ணெயில் தான் பிசைய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்து பிசைறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை சிக்கன்ல நல்லா தடவி விட்டுக்கலாம்.
இப்போ இதை ஃப்ரிட்ஜிலே வச்சு ஒரு 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு மசாலா சிக்கனில் ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றது. நீங்கள் மதியம் சமைக்க போகிறீங்கன்னா காலையிலே சிக்கனை வாங்கி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மதியம் டைமில் நம்ம சமைக்கும் போது கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச முதல் நாள் நைட்டே கூட நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம், இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன்ல பட்டர் சேர்த்திருக்கேன், 50 பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதும் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போறோம். 2 நிமிஷம் கழிச்சதும் இதை ஓப்பன் பண்ணி திரும்பவும் திருப்பி போட்டு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்க போறோம். இதே மாதிரி நம்ம ஒரு 3 டைம் பண்ணா போதும். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா சாஃப்டா குக் ஆயிரும், டேஸ்டாவும் இருக்கும். மசாலா போட்டு இருக்கிறதுனால நம்ம அடுப்பை சிம்ல வச்சே தான் குக் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணோம்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். இப்போ ரொம்ப சூப்பரான மசாலா பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபே.